சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று இதோ வருகிறார் வெற்றி வேட்பாளர் சவுந்தர பாண்டியன் அவர்கள். அவர்களுக்கு உங்களுக்கு பொன்னான வாக்குகளை மற்ற வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஜனநாயக கூட்டணியினுடைய கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர், தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களின் ஆட்சி பெற்ற வேட்பாளர். அதற்கு இந்தியா நாட்டிலே ஊழலை ஒழித்திட வேண்டும். இந்திய நாட்டிலே ஊழலை ஒழித்திட, நமது பிள்ளைகளின் எதிர்காலம் சிறந்து விளங்கிட, அதற்கு நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமராக்கிட, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திட, அதற்கு நரேந்திர மோடி அவர்களை பாரதம் உங்கள் இல்லங்களை தேடி உள்ளங்களை நாடி இருகரம் கூப்பி வந்து கொண்டிருக்கிறார். சென்னை மாநகராட்சிக்கு குப்பை கிடக்காக பயன்படுத்திய வடசென்னையை, சென்னை மாநகராட்சிக்கு குப்பை கிடக்காக பயன்படுத்திய வடசென்னையை பலமான வடசென்னையாக மாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள். வஞ்சிக்கப்பட்ட இந்த வடசென்னையை ஊழலற்ற இந்தியாவை உருவாக்கிட, அதற்கு நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமராக்கிட, நமது பிள்ளைகளின் எதிர்காலம் சிறந்து விளங்கிட, அதற்கு நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமராக்கிட, இதோ உங்கள் வேட்பாளர் என் சவுந்தர பாண்டியன் அவர்கள் ஊரத்து சின்னத்திற்கு வாக்குகளை கேட்ட வண்ணம் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, மாற்றம் வேண்டும் என்று சொன்ன பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் பகுதியை சென்னை மாநகராட்சியின் குப்பை கிடங்காக மாற்றியவர்களுக்கு பதிலடி கொடுத்திட, உங்கள் பகுதியை வளமான வடசென்னையாக மாற்றுகிறேன் என்று நடந்தது. இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் நடக்கும்போது அவங்க இந்த முதலமைச்சர் வந்து சொன்னாங்க, கரண்ட்ல வந்து கரண்டே இல்லாத பிரச்சனை எல்லாம் பாத்துருவேன், ஒரு 6 மாசத்துக்குள்ள தமிழகத்துல கரண்ட் தட்டுப்பாடை தீர்த்துருவேன் அப்படின்னு அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. போன சட்டமன்ற எலெக்ஷன்ல அதெல்லாம் நம்பிதான் நம்ம ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டு 3 வருஷம் ஆச்சு. இப்ப கூட நேற்று ஒரு ஊர் பிரச்சாரத்தில் அவங்க பேசும்போது இன்னொரு 6 மாசம் டைம் கொடுங்க, கரண்ட் பிரச்சனை தீர்த்துருவோம் அப்படின்றாங்க. இதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வச்சிருக்கோம். இதன் நோக்கமே ஊழலை ஒழிக்க வேண்டும், வேற ஒண்ணுமே இல்லை. ஊழலை ஒழிச்சா போதுங்க, இந்தியா வல்லரசாகும். அதுக்காக எல்லாரும் இந்த மாதிரி கையில ஒரு பேண்ட் ஒண்ணு கட்டியிருக்கோம். இதுல என்ன எழுதியிருக்கோம்? ஒன்றுபடுவோம், ஊழலை ஒழிப்போம், இதுதான் எழுதியிருக்கோம். தமிழகத்திலே சிறந்த பாராளுமன்ற தொகுதியாக குப்பை இல்லாத நகரமாக நிச்சயமாக மாற்றி காட்டுவேன் என்று உறுதி கூறுகிறேன். அனைவரும் முரசு சின்னத்திலே வாக்களிக்கும்படி உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வேட்பாளர் எம் சவுந்தர பாண்டியன் அவர்கள் உங்கள் மத்தியிலே இருகரம் கூப்பி வந்து கொண்டிருக்கிறார். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, சிந்தித்து வாக்களியுங்கள். பொன்னாடை போற்றி சிறப்பான வரவேற்பை வழங்குகிறார்.